ஸ்தோத்திரம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நாளும் காலை வேளையிலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள, பணிந்து கொள்ள, சேவிக்க, ஆராதிக்க தேவன் கொடுத்த நாள் சிலாய்க்கத்திற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுவதுமாக. நாம் நிரூபணமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொண்டு இந்த நாளிலும் ஆண்டோடைய பாதத்தில் கடந்து வர கிருபை செய்த தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வந்திருக்க அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம காண்பிக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாத கிருபைகளை நாம் அதிகமாக பெற்றுக் கொள்வோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறபடினாலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்வோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தமது நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அப்படி வீணிலே வழங்குகிறவர்களை அவர் என்ன செய்ய மாட்டார்? தண்டிக்காமல் விடமாட்டார் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்வதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொடுத்தார். செய்திக்காக கொடுத்தார். ஆனால் அது குறித்து பேசுறதுக்கு எப்படி பேசுறது என்ன என்கிறது தெரியல. ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே வார்த்தைகளை என்னிலிருந்து நீர் பேசும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தேன். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கர்த்தர் இடைப்படுகிறார். உன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். வீணிலே வழங்குகிறது. அப்படி வீணில என்னத்தை வழங்கிட்டோம் என்று சொல்லி நாம் நிறைய நேரங்கள்ல என்ன செய்யலாம்? நாம் வீணில வழங்குகிறத நமக்கு தெரியாமலே வழங்கிட்டு இருக்கிறோம். அதுதான் சரி அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இதான் என்ன செய்யறோம்? செய்துகிட்டே இருக்கிறோம். அதனால நமக்கு சில நேரங்கள்ல ஆசீர்வாத குறைவுகள் உண்டாகிறது. சில நேரங்கள்ல கர்த்தர் நம்ம செல்லமா ஒரு தட்டு இப்படிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி தட்டுகிறதை பார்க்க, அந்த தட்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தை உண்டாக்கி கொஞ்சம் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் உருவாக்குகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் நாம் உணர்வடையாதபடி நாம் அதை திரும்ப திரும்ப செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் தேவன் 10 கற்பனைகளை கர்த்தர் வழங்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்றால் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், உன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அப்படியும் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை அவர் தண்டியாமல் விடமாட்டார் என்று சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. வீணாக கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்க கூடாது. வீணாக கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது. தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குவது அது தேவனுக்கு செய்கிற ஒரு பெரிய துரோகமாக இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. என்னாகமத்தின் புஸ்தகத்திலே ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியானவன் அவன் விதமா கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஊழியக்காரன். அவர் எங்க குடியிருந்தார்? பாபிலோன் தேசத்துல குடியிருந்தார். ஆனால் அவர் கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் சபிக்கப்பட்டவர்களும் ஆயிருந்தார்கள். அவர் விதமாக கர்த்தரோடு இருந்தார். அவரை குறித்து நாம் விதமாக வேதத்துல வாசிக்கும் பொழுது நாமெல்லாம் ஒரு காரியங்களுக்காக விழுந்து 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 ஜெபம் பண்ணணும். ஆனா அந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் விதமாக அப்படியெல்லாம் விழுந்து ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு பெரிய பரிசுத்தவானாக இருந்தார். அவர் தேவ சுமத்தில் எப்பொழுதும் இடைப்பட்டு கொண்டிருந்தார். அவர் ஏதாவது காரியம் என்று சொல்லி அவரிடத்தில் யாராவது வந்து விட்டால்
அவ்விதமாக தங்க வைப்பார். ஆனா ஆண்டவரிடத்துல போய் அவர் சொன்னதாக தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் அவரிடத்துல வந்து கேட்டதாக பார்க்கிறோம். ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பாலாக் என்கிற ராஜா பிழையாம் தீர்க்கதரிசிக்கு கணம் பொருந்தின மனுஷர்களை அனுப்பினான். அப்பொழுது ஒரு ஜனம் பரவி வருகிறது. நீர் ஆசிரியக்கிறவர்கள் ஆசிரியரோடு சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு நிறைய பேர் எதுவாக நீங்க வாங்க, நீங்க வந்து இந்த கூட்டத்தை நடத்துங்க, இந்த கூட்டத்துல நீங்க தீர்க்க தரிசனம் உரைக்கணும், விதமா எழுப்புதல் நடத்தணும், எழுப்புதல் கூட்டங்களை உருவாக்கணும், தீர்க்க தரிசனம் உரைக்கணும் வாங்கன்னு சொன்னா, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், வர்றேன், நான் வந்து தீர்க்க தரிசனம் சொல்றேன், நான் வந்து பேய்களை துரத்துறேன், நான் வந்தாலும் பேயெல்லாம் நடுங்கி ஓடும். என்ன சொல்றது? நான் வந்தா பேயெல்லாம் நடுங்கி ஓடும். அங்கவே மைக்க பிடிச்சு சொல்லுவார், நான் வந்திருக்கிறேன், பேயெல்லாம் ஓடிடும், ஒரு பேய் இங்க இருக்காது. இப்படி விதமாக நிறைய மனிதர்கள் தங்களை தாங்க பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இது என்ன தெரியுமா? இதுவும் ஒரு விதத்துல கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிற ஒரு தன்மை. அதாவது கர்த்தரை விட தங்களுக்கு மேன்மையை, கர்த்தரை விட தங்களுக்கு புகழ்ச்சியை, கர்த்தரை விட தங்களுக்கு துதியை விரும்புகிறவர்கள் கர்த்தரை நாமத்தை வீணிலே வழங்குகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே இயேசு சொல்லுகிறார், ஒரு மனிதன் வயலில் இருந்து உழுது களை போடு வயலை விட்டு வெளியே வந்த பொழுது அந்த எஜமான் அவனை கூப்பிட்டு, வா, எனக்கு நீ அறை கட்டி கொண்டு எனக்கு பந்தி சாப்பாடு ரெடி பண்ணி எனக்கு பயந்து பரிமாறு, நான் புசித்து குடித்த முற்பாடு நீ சாப்பிடலாம் என்று சொல்லுவான் அல்லவா? அந்த வேலைக்காரன் செய்ததற்கு எஜமானனுக்கு உபகாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அதே போல நீங்களும் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தேன் என்று சொல்லுங்கள், அப்பரோஜனமற்ற ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தேன் என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டுமானால், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும், கர்த்தருக்கு மகிமை ஏறெடுக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு தான் மகிமை ஏறெடுக்க வேண்டுமே தவறாமல் தங்களுக்கு மேன்மையாக, நான் இவ்வளவு வேலை செய்தன, எனக்கு எதுவுமே செய்யலையே, என்னைய இப்படிலாம் பண்ணுகிறார்களே என்று மற்றவரிடத்துல புறம் பேசுகிற தன்மையும் கர்த்தருடைய நாமத்திலே வீணிலே வழங்குகிற ஒரு தன்மையாக இருக்கிறது. நம்ம அதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அது கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்குகிறது. நீ கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்க அதோடைய அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டும். எளிய தீர்க்கதரிசியானவர் விதமாக கர்த்தர் அவரை அழைத்து விதமாக நீ விதமாக சபாத்தின் குமாரனாகிய எலிசாவை தெரிந்து கொண்டு அவனுக்கு அபிஷேகம் பண்ணு சொல்ல, அந்த எலிசாவை அபிஷேகம் பண்ண 12 வருஷமாக சரித்திரத்திலே வாசி பார்க்கிறோம். வேதத்திலே இல்லை காலங்கள், ஆனால் 12 வருஷமாக எலியா தீர்க்கதரிசிக்கு எலிசா என்ன செய்து கொண்டிருந்தா தெரியுமா? எலிசா குறித்து என்ன சொல்லி இருக்கிறது? எலியாவுக்கு தண்ணீர் வார்த்தை, கை கழுவுவதற்கு தண்ணீர் வார்த்தை சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எலியாவுக்கு பணிவிட வேலை செய்து கொண்டிருந்தார். 12 வருஷமாக எலியாவுக்கு 12 பணிவிட வேலை தான். ஆனால் எலிசா சாதாரணமான ஆள், பெரிய பணக்காரன். 12 ஏர் ஊட்டி உழுத இடத்துல 12வது ஏரை உழுது விட்டு வந்தார். ஏராளமான தோட்டங்கள் துறவுகள் இருந்தது. தகப்பனார் பெரிய பணக்காரர். ஆனால் போய் எலிசாவின் மேலே எலிசா சால்வை போட்ட உடனே பின்னாடி வந்து விட்டார். கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று சொன்ன ஒரு பேச்சு பேசாமல் நான் போய் அப்பா அம்மா முத்தம் செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி போயிட்டு விறகு எடுத்து பந்தி அந்த ஜனங்களுக்கு பந்தி பரமாறி விட்டு விடை கொடுத்து விட்டு அவர் எலியாவோடு பின் வந்து விட்டார். அப்படி ராஜாவாக ஒரு பெரிய நல்ல ஒரு எஜமானாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இப்பொழுது எலியாவுக்கு 12 வருஷமாக பணிவிட வேலை செய்து கொண்டிருந்தார். ஏன், எதுக்கு, என்ன, எதுவுமே கேட்கல. கீழ்ப்படிதல் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்ல, கீழ்ப்படிதலே கிடையாது. அவனை விட நான் குறைஞ்சவனா, அந்தஸ்துல குறைஞ்சவனா, படிப்புல குறைஞ்சவனா, மரியாதையில குறைஞ்சவனா, அழகுல குறைஞ்சவனா, நான் எனக்கு வீடு இருக்கு, சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, பைக் இருக்கு, எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, இவனுக்கெல்லாம் என்ன இருக்கு, ஓட்டாண்டி பையன்,
இப்படி சில நேரங்களில தூசிக்கிறதும் கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்குகிற ஒரு தன்மையாக இருக்கிறது. தேவனுடைய மகாபரி சுத்தராமத்தை மேம்பட்டதாக பிறரை விதமா இழிவாக பேசக்கூடாது. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப அவனுக்கு கொடுப்பான். அப்போ ஏழைகளை அற்பமாக எண்ணக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது கர்த்தரை அற்பமாக எண்ணுகிறதாக இருக்கிறது. அதனால கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்வதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிழையாம் தீர்க்கதரிசியை விதமாக அழைத்த பொழுது அவன் கடந்து போனான். அவன் விதமாக அவனுடைய வீட்டிலே அழைத்து வைத்து, சரி கர்த்தர் எனக்கு சொல்வதை மாத்திரம் சொல்லுவேன். அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் எனக்கு சொல்லுவதை மாத்திரம்தான் சொல்லுவேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. கர்த்தர் சொல்றதுதான் நாங்க சொல்லுவோம், கர்த்தர் செய்யறதா, கர்த்தர் என்ன சொல்றோம் அதைத்தான் செய்யறோம், அதான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள் இருக்கிற இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுவதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி நாங்களும் ஆராதனை செய்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், நாங்களும் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், பாடுகிறோம், ஆராதனையில போய் கலந்து கொள்கிறோமே என்று சொல்லலாம். ஆனால் இந்த தீர்க்கதரிசி சொன்னார், கர்த்தர் சொல்லுவதை தவிர வேற எதையும் நான் செய்ய மாட்டேன். என்ன சொன்னார்? கர்த்தர் சொல்லுவதை தவிர வேற எதையும் செய்ய மாட்டேன். சரி, இன்னைக்கு நீங்க ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ராத்திரியே நீங்க எங்க வீட்டுல தங்கிருங்க என்று சொல்லிவிட்டு தங்க வைத்து விட்டு நான் வேதத்துல வாசிக்கிறோம். இதுமாக இவர் போய், ஆண்டவரே இந்த தேசத்துல இருந்து இதுமாக அம்மோனிய புத்திரர்ல பாலாக்கு ராஜா இப்படி பிரபுக்களை அனுப்பியிருக்கிறானே என்ன என்று சொல்லி கேட்டு ஜெபம் பண்ணினாரா? அப்படி அங்க இல்ல. ஆனா தங்குங்கன்னு சொல்லுகிறார், இவர் தங்குகிறார். இவர் எப்பவும் போல ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் வந்து கேட்கிறார், இந்த ராக்காலங்களே எங்க வீட்டுல தங்க முடிய வந்திருக்கிறார்கள், அவர் யார் என்று சொல்லி கர்த்தர் வந்து கேட்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு தெய்வீக மனிதன் பாத்தீங்களா? கர்த்தர் கேட்கிறார். அப்போ அவர் சொல்லுறார், யாரோ பாலாகு ராஜாவா ஆள் அனுப்பி இருக்கிறா, ஏதோ ஒரு தேசத்துல இருந்து, எகிப்திலிருந்து ஏதோ தேசத்துல இருந்து பெரிய ஒரு கூட்டம் பரம்பி வருகிறதா, அந்த கூட்டத்தை சபிக்கும்படியாக எனக்கு கூலி கொடுத்து என்னை கூப்பிடுறாங்க. போலாமான்லாம் கேட்கல, கூப்பிடுறாங்க, அதுக்காக வந்திருக்கிறாங்க. கதை கேட்டா சொல். உடனே கருத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ அவங்களோடு போக வேண்டாம், அவர்களை அனுப்பிவிடு, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும். 3 வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்? நீ அவர்களோடு போக வேண்டாம், அவர்களை அனுப்பிவிடு, அவர்கள் அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காலையில எழுந்திருச்சு பிள்ளையாம் சொல்றார், ஐயா சரி கிளம்புங்க, வந்தீங்க சந்தோஷம், நைட்டு தங்குனீங்களா, நல்லா தூங்குனீங்களா, சரி கிளம்புங்க. என்ன கிளம்ப சொல்றீங்க, நீங்க வரலையா? இல்ல ஆண்டவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார், ஏதோ ஜனங்கள் இது பண்ண சொன்னீங்க, ஆனா இன்னும் ஆண்டவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரியா, போங்க கிளம்புங்க, போங்க போங்க அப்படின்ட்டார். அப்படியா? இல்ல உங்களை ராஜா கூட்டு வர சொன்னாரு, கிளம்புங்க. போயிட்டான். போய் ராஜாவிடத்துல போய் சொல்றான், அந்த தீர்க்கதரிசி வரமாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. ஏன் வரமாட்டேன்னு சொல்லிட்டா? என்ன தெரியல, ராத்திரிலாம் சொன்னா ஏதோ கடவுள் சொன்னாராம், வரமாட்டேன்னு சொல்லிட்டான், போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? மறுபடியும் அந்த பாலக ராஜா என்ன பண்ணா தெரியுமா? பிசாசு கிரியை செய்யற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம ஒரு காரியத்துல இருந்து ஜெயித்து விட்டோம் என்று சொல்லி நினைத்து, ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்து உனக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மெத்தனமா இருப்போமானால் மறுபடியும் பிசாசு வேலை செய்வான். மறுபடியும் அவன் வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். நாம் மறுபடியும் எச்சரிக்கையா இருந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். பிசாசு மறுபடியும் வருவான். கடந்த போன வாரத்துல இதுமாக நான் வேகமா வந்து கேட்டை திறந்துட்டு உள்ள வந்தேன். உள்ள வந்தது ஒரு 4-5 நாய் ஓடிக்கிட்டே இருந்தேன். அங்கிருந்து வேகமா ஓடி வந்த நாய் கேட்டு பூட்டி இருந்தா அது வேகத்துல வேகமா வெளியே போயிருக்கோம். திறந்திருக்கிறதுனால சடான்னு அது திரும்பி உள்ள வருது. நான் உடனே அதை அப்படின்னு விரட்டி விட்டு கதவை கேட்டாச்சு ஆத்தினேன். அதே மாதிரி திறந்து இருந்துச்சுன்னா போதும், உள்ள வந்துருவான்.
அடைச்சிருந்தாலும் பிரச்சனை இல்ல, மறுபடியும் வருவான். எப்போ திறந்து இருக்குது, எப்போ உள்ள போகலாம் அப்படிங்கிறது அவனுடைய விருப்பம். ஆனால் அதற்கு இடம் கூடாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தில் எழுந்த மனுஷன் சொல்லுகிறார், சரின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, தீர்க்கதரிசியை அழைத்து அனுப்புறதுக்கு இந்த ராஜா என்ன செய்யறான்னா, முந்தினும் அதிக கனவான்கள் நிறைய பிரபுக்களை மறுபடியும் அனுப்புறான். மறுபடியும் அனுப்பின பொழுது ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கணும், ஏற்கனவே கர்த்தர் என்ன சொன்னாரு, அவர்களை போக சொல்லு, நீ அவர்களோடு போகாத, அவர்களும் ஆசிரிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் சொன்னார் இல்லையா, அது அப்படியே நின்று இருக்கணும் இல்லையா. ஆனா திரும்ப அதிக கனவான்கள் பெரிய பிரபுக்கள் இதுமாலாம் வந்த பொழுது பார்த்துட்டு, வாங்க எப்படி இருக்கிறீங்க, என்ன திடீர்னு மறுபடியும் வந்துட்டீங்க, இல்ல ராஜா அவங்களை அழைத்து வர சொன்னாரு, வெள்ளியும் போனவங்க முதல்ல என்ன சொல்றேன்னா, ராஜா வீடு நிறைய பொண்ணு வெள்ளியும் பொண்ணு கொடுத்தாலும் கர்த்தர் சொல்லுவதைத்தான் நான் செய்வேன்னு சொன்னவரு, இப்போ ராஜா ரொம்ப கனம்னு விரும்புறாரு, நீங்க கண்டிப்பா வரணுமா அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு சின்ன இழுப்பு. இப்போ முதல்ல என்ன சொன்னா, கர்த்தர் சொல்லுவதைத்தான் செய்வேன், நீங்க வீடு நிறைய பொக்கிஷம் கொடுத்தாலும் வரமாட்டேன்னு சொன்னவன் இப்போ மறுபடியும் ஏற்றுக்கொண்டான். இப்போ கர்த்தருடைய நாமத்தை வேணியில வணங்குறானா இல்லையா? அப்போ கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கபடியான நிலை உருவாகுது. அப்போ உடனே சரி நைட்டு சரி தங்குங்க சொல்றான், தங்குங்க, ஒருவேளை கர்த்தர் எதுவும் சொல்லுவாரோ பார்ப்போம். கர்த்தர் நைட்டு வந்து கேட்கிறார், யாரு இவங்க இந்த மாதிரி ஒருத்தனுங்க, கர்த்தருக்கு கோபம், உன்னையதான் போகக்கூடாதுன்னு சொன்னானே, சரி இனிமேல் தடுத்தாலும் என்ன செய்ய போறதில்ல, மறுபடியும் ஆட்கள் வந்தா இவன் மறுபடியும் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். கிண்டலா சொன்ன வார்த்தையாகும். அதாவது போறியா, சரி போ, அந்த வார்த்தை இருக்குல்ல, அப்படியா போ அப்படின்னா என்ன, நான் சொல்றது மீறி போறியா, போறியா அப்படிங்கிறது, அதைத்தான் சொன்னாரு. சரி போ அப்படின்னு போ அப்படின்னு சொன்னோடனே இவன் போகணும்னு வார்த்தை கிடைச்சோடனே சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில கிளம்பி போயிட்டான். போகும்போது கர்த்தர் 3 இடத்துல எதிரியாக நிற்கிறார் கொள்வதற்கு. 3வது முறை அவன் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவன் விழுந்து பணிந்து கொண்டுகிறான். ஆனாலும் அங்கே போன பிற்பாடு கர்த்தர் சொன்னார், நான் சொல்லுவதை அல்லாமல் வேற எதையாவது சொன்ன நடக்கதே வேறன்னு சொல்லி அனுப்பியிருந்தார். ஆனா இந்த தீர்க்கதரிசி என்ன செஞ்சிருந்தான் தெரியுமா, போய் 3 பலிபீடம் கட்டி 3 பலிபீடத்திலையும் அங்கங்க விதமா நிமித்தம் பார்த்து வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை சபிப்பதற்களை ஆசீர்வதித்து கொண்டுதான் இருந்தான். ஆனாலும் ராஜாவே கடைசி நாளுக்கு உங்களுக்கு நடப்பதை நான் காண்பேன் வாரும் என்று சொல்லி ஒரு துரு ஆலோசனை கொடுத்து விட்டு வந்து விட்டான். அதாவது அவர்கள் தேவனே அவர்களை அழித்து போடுவார், யாரும் அவர்களை அழிக்க முடியாது, அவரிடத்துல கிட்ட நெருங்க முடியாது, அவர்கள் பலவான்கள், அவருடைய தேவன் அவர்களோடு இருக்கிறார். அதனால் அவர்கள் தேவன் அவர்களை அழிக்க வேண்டுமானால் அவர்கள் தேவனுக்கு அவர்கள் பாவம் செய்ய வேண்டும். ஒண்ணு பண்ணும், கவர்ச்சிகரமான ஆடைகளை போட்டுக்கிட்டு நல்ல நல்ல பெண்களை அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அனுப்பும். அந்த பெண்கள் போய் அவர்கள் போய் என்ன செய்ய, நீங்க உங்க பலி செலுத்துற அந்த விக்கிரக ஆராதனைக்கு அவர்களை கூப்பிடட்டும். ஒரே கல்லுல 2 மங்கா, ஒண்ணு விக்கிரக ஆராதனை, இன்னொன்னு பட்சா, 2 செய்துட்டா அவங்கள அழிந்தோம். இப்படிதான் அந்த ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த நாட்களில் அழிந்து போனார்கள். அது காரணம் இந்த பிள்ளையாம். அதனால்தான் பிள்ளையாமை அவன் சொன்னா, நான் நீதிமானம் மறிப்பது போல மறிப்பேன் என்று சொன்னாலும் அதே இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை பட்டயத்தால் கொண்டு போட்டார்கள். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அவனுடைய வார்த்தை ஒன்று சொன்னது, வாழ்க்கை ஒன்று செய்தது. அவனுடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தரை உறுதியா அறிக்கை செய்தாலும் அவனுடைய வாழ்க்கை கர்த்தரை தூசித்துக் கொண்டு வீணில வழங்கி கொண்டிருந்தது. அதனால் கர்த்தர் அவனை தண்டியாமல் விடவில்லை என்று சொல்லி நாமதமாக பார். கர்த்தர் நாமத்தை வீணில வழங்காதிருப்பாயாக. அப்படி வீணில வழங்குகிறவனே அவர் தண்டியாமல் விடார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதனால் தேவசன்னியானத்தில் கடந்து தேவ பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமாம், கர்த்தரின் நாமத்தை வீணில வழங்காதபடி நாம் மிகவும் பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் தேவசன்னியானத்திலே
காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சங்கீதம் 2 வாசிக்கிறோம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவ சன்னிதானத்துல காணப்பட வேண்டும் என்று சொல்லி அருமை ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால நான் விதமாக கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்க முடியாத நிலைகள் உருவாக கூடாது. அடுத்து நிறைய பேர் என்ன செய்வாங்க, வீணில வழங்குறது வேற என்ன செய்வாங்க தெரியுமா? நல்ல பாட்டு பாடி, வீட்டுல பாட்டு பாடி ஜெபம் பண்ணி, சத்தமா பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவாங்க. அது ரொம்ப சந்தோஷம். நீதிமன்ற கூடாரத்தில் ரட்சிப்பின் என்ன சத்தம் உண்டாயிருக்கும்? கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். நல்ல உற்சாகமா பாட்டு பாடி ஆராதனை செய்யறதா. அப்படியெல்லாம் பாடிட்டு வெளியே வந்து யார்ட்டையாவது சண்டை போடுறதுல அந்த அசிங்கமா பேசுறது, வாய் வார்த்தைகளை கொண்டு அவர்களை அசிங்கப்படுத்தி கேட்கிறவங்களுக்கு காது கூசுற அளவு பேசுறது. அப்புறம் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு ஏசு நல்லவர் நல்லவர் என்று பாடுறது. இதுவும் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறது. இங்கே இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள், ஐயா இவெல்லாம் கிறிஸ்தவனா, இவெல்லாம் கிறிஸ்தவனா, இது என்னையா இது? கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கும்படியாக நடந்து கொள்கிற காரியமும் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறதாக இருக்கிறது. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டு ஒரு போதகர் விதமாக செய்தாராம். அவருக்கு ஒரு 500 ரூபாய் கையில வச்சிருந்தாராம். சில்லறை வாங்கணும், எங்க போறதுன்னு தெரியல. அதனால ஒரு நாள் போய் ஒரு கடையில போய் சில்லறை வாங்கிட்டு வெளியே வந்து நிறைய பேர் பார்த்துட்டாங்க. பாஸ் டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு வராரு அப்படின்னு சில்லறை வாங்க போனார். என்னையா டாஸ்மாக் கடைக்கு போனீங்களா அப்படின்னு கேட்டா, இல்லை ஐயா சில்லறை கிடைக்கல, சில்லறை வாங்க அங்க போனேன். உங்களுக்கு சில்லறை வாங்க அங்கதாங்க இடம் கிடைச்சதா? கேட்கிறவங்க நானும் சத்தம் போட்டேன், உங்களுக்கு சில்லறை வாங்க இருக்கு அங்கதான் இடம் கிடைச்சதா? இது வேற யாரையா ஒரு ஆளை விட்டு சில்லறை வாங்கிருக்கலாமே. நீங்க போயிட்டு வந்ததுனால, நீங்க அங்க போறதுனால உங்களுடைய தகுதிக்கு அங்கே கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுது அல்லவா? அப்ப பாக்குறவங்க என்ன செய்வா, என்ன நினைப்பான்? பனைமரத்துக்கு கீழே நின்றுட்டு இல்ல 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 நான் பால் தான் குடிச்சேன் அப்படின்னு பாக்குறதுக்கு என்ன இருக்கும்? வெள்ளையா தானே இருக்குது. நீ பனை மரத்துல கீழே இருந்து மேல பதனி இருக்குது, பனை மரத்து கீழே இருந்து நீ பதனியை களவாண்டு குடிச்சு விட்டு பாலை குடிச்சேன்னு சொல்றானேன்னு சொல்லிதானே சொல்லுவாங்க. அவ்விதமாக கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருக்கும்படி தேவன் விரும்புகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்தராக கர்த்தருடைய நாமத்துக்கு தூசிப்பே வரக்கூடாது, இழுக்கே வரக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு இழுக்கான எந்த காரியத்தையும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமான எந்த கிரியையும் செய்யக்கூடாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் கர்த்தருடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒரு காலத்திலே விதமாக கர்த்தருடையவர்கள் ஒரு கிறிஸ்தவர்களா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அதிகமா கிடைக்கும். காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் சொன்னா 4 பேருக்கு உதவி செய்வார்கள், கெட்ட வார்த்தை பேச மாட்டார்கள், பொறுமையா இருப்பார்கள், எல்லாரையும் அரவணைப்பார்கள், இது நிறைய நன்மைகள். ஐயோ அவர்கள் ரொம்ப நல்லவர்கள்ப்பா என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐயோ கிறிஸ்தவன் தான் ஏன் அவ்வளவு செய்யறான், கிறிஸ்தவன் தான் அவ்வளவுத்தையும் செய்யறான். அப்போ கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படும், வீணிலை வழங்கப்படுகிறதை பார்க்கிறோம். அன்னைக்கு கிறிஸ்தவர்களை குறித்து பயம் இருந்தது, கிறிஸ்துவை குறித்து பயம் இருந்தது. அவர் பெரிய சாமி, அவரை குறித்து ஏதாவது பேசக்கூடாது, பேசினா அடிச்சு விடுவாரு அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. இன்னைக்கு அட போயா, அவங்க ஆட்களே இதுவா அப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க. அந்த சர்ச்சில் பாருங்க சண்டை போட்டு நடக்கிறான், இந்த வீட்டுல பாருங்க இந்த அம்மா சண்டை போடுறது, அந்த ஐயா சண்டை போடுறாரு, அது அம்மா அந்த ஆளை பாரு அவன் அப்படி போறான், இந்த இவனை பாரு இவன் எப்படி போறான். உலக மனுஷன் செய்கிற அத்தனையும் இவர்கள் செய்கிறதை பார்த்து கர்த்தருடைய நாமம் வீணிலே வழங்கப்படுகிறதை பார்க்கிறோம். நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகளும் அது கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறதாக இருக்கிறது. நாம் செய்கிற காரியங்கள் கர்த்தருடைய நாமத்தை வீணடிக்கிறதை பார்க்கிறோம். அடுத்துக்கு பிற்பாடு போய் இயேசு ஏற்றுக்கொள்ளு, இயேசு ஏற்றுக்கொண்டா ரட்சிப்பு, இயேசு ஏற்றுக்கொண்டா என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். ரட்சிப்பு என்ன? விடுதலை. எதுல இருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை, பரிசுத்தமாக்கலாம், இப்படி வாழலாம் அப்படி வாழலாம். ஆமா, நீங்க வாழ்ற வாழ்க்கையை நாங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம்.
என்ன சொல்றாங்க? நீங்க வாழ்ற வாழ்க்கையை நாங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். நாங்க எங்க இருந்தானே இங்க இருந்தானே எது இருந்தா நாங்க எங்க பாட்டு எடுத்துட்டு போறோம். கர்த்தர்ல நீங்க என்னமோ கர்த்தருக்கு தெய்வங்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, போங்கப்பா. எங்க சாமி நல்லாதான்ப்பா வச்சிருக்கிறாரு. எங்க சாமி எங்களை நல்லாதான் வச்சிருக்கிறார். நாங்க எங்க சாமிக்கு இந்த ஆராதனைலாம் செய்யறோம். நாங்க ஒழுக்கமா தான் இருக்கிறோம். எங்க அப்பா அம்மா எங்க நல்லா கத்து கொடுத்துருக்காங்க. நாங்க நல்லா தானே இருக்கிறோம். நீங்க தான் என்னமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்படி கர்த்தருடைய நாமத்தை தூசிக்க முடியாத நிலைகள் நேர் உருவாகி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. வீணாக கர்த்தருடைய நாமத்தை தூசிக்க முடியாத நிலைகள் உருவாகக்கூடாது. சிலர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஜபம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவையில்லாம அல்லேலியா போடுவாங்க. அல்லேலியா எதுக்கெல்லாம் அல்லேலியா போடுறது? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அல்லேலியா போடலாம். ஆனா சிலர் போடுவாங்க. அந்த காரியத்தை செய்த அவனை கர்த்தர் அடித்தார், அவனை சபித்தார், இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும்போது அல்லேலியாமா. எதுக்கு? சாபம் போட்டதுக்கா? அடிச்சதுக்கா? எதுக்கு அல்லேலியா? ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. அதுல ஒருத்தர் தேவையில்லாம சோட்டு அல்லேலியா அல்லேலியா அல்லேலியா. அவன் கேட்டேன், ஏன் பிரதர் சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏன் சும்மா எதுக்கு பார்த்தாலும் அல்லேலியா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? இல்ல அது பெரியவங்க அதெல்லாம் விரும்புவாங்க. நான் அடிக்கடி அல்லேலியா சொல்லுவேன். அடிக்கடி அல்லேலியா எதுக்கு அல்லேலியா சொல்லுவோம்? அதுக்கு சொல்லுங்க. சும்மா தேவையில்லாம போட்டு அல்லேலியா உங்களுக்கு கவனத்தை கூட அங்கே திருப்பாதீங்க. அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த பிரசங்கத்தை எல்லாரும் கேட்கணும். நீங்க சும்மா அல்லேலியா அல்லேலியா ஒரு கவனம் கூட அங்கெல்லாம் திரும்புது. ஒண்ணும் இல்லை, நீ சும்மா இருக்கு, நீ என்கிட்ட பேச. நான் அப்படிதான் சொல்லுவேன். இப்படி செய்கிறவர்களும் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை ஒருமனமா கூடி நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அங்கே திசை திருப்ப முடியாத வேலைகளை செய்கிறது வீணிலே வழங்குகிற ஒரு தன்மை. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் அவர் அழுதமாக அவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்குறவே தண்டியாமல் விடு. அப்ப தண்டியாமல் விடவே மாட்டார், தண்டிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மிகவும் பயந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் என்று சொல்லியிருக்கிறது. நடுக்கத்தோடும் பயத்தோடு நாம் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தரை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு எப்பொழுதும் அவருக்கு முன்பாக நாம் மிகவும் மகிமையை எடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக தேவனிடத்திலே நாம் அன்பு செலுத்துவோமானால், அதிகமான அன்பு செலுத்துவோமானால், ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருக்கிறோமானால் என்ன செய்ய மாட்டோம்? தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அதிகமான அன்பு செலுத்துவோமானால் பயபக்தியோடு நடந்து கொள்வோம். ஐயோ கர்த்தர் விதமாக வருத்தப்படுவாரே, நான் இப்படிலாம் செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, நான் அப்படி யோசிக்க கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி பார்க்க கூடாது என்று சொல்லி நாம். ஆனால் விதமாக கர்த்தருடைய நாமத்திலே அன்பு செலுத்தாதவர்கள் பார்த்துக்கலாம். சிலர் தப்பு செஞ்சா பாவரிக்கு செஞ்சுக்கலாம். இது நிமித்தம் அந்த உபதேசம் தூசிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஒருத்தர் கேட்டார், அவரு தெரிஞ்சவர் தான். ஒருத்தர் கேட்டாரு, நீங்க உங்க சபையில பாவரிக்கை வச்சிருக்கீங்களா? ஆமா, பாவரிக்கை உண்டு, செய்வாங்க. அப்ப பாவரிக்கை அப்ப என்ன பாவம் செஞ்சாலும் வந்து அறிக்கை செஞ்சா மன்னிச்சிருவீங்களா? ஆமா, கர்த்தர் மன்னிக்க சொல்லி இருக்கிறாரு, மன்னிச்சிருவோம். அப்ப அவனுக்கு தண்டனை கிடையாதா? தண்டனை கர்த்தர் கொடுப்பார். நான் சொன்னது என்னன்னா, அவன் அறிக்கை செய்யறான், அந்த பாவத்தை மன்னிக்க சொல்லி எங்களுக்கு சொல்றாரு, எங்களுக்கு அதுதான் வேலை, மன்னிச்சிரும். நான் மன்னிச்ச உடனே கர்த்தர் மன்னிச்சிடுறாரு, தண்டனை கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார். மன்னிப்பு உண்டு, தண்டனையும் உண்டு. ஆனா பாவரிக்கு செஞ்சுட்டானே இங்க தண்டனைலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதா இல்ல. பாவம் செஞ்சா அதுக்கு தண்டனை, அது ஏற்ற வேலை வரும்போது ஆண்டவரே கொடுப்பார். தண்டனை இல்லாம மன்னிப்பு இல்லை. அப்போ சொன்னாரு, இல்ல மன்னிப்பு கொடுத்தாலும் தண்டனை கொடுத்தாதான் பயம் இருக்கும். அது கண்டிப்பா உண்டு. அது எப்போ கொடுக்கணுமோ அப்போ கர்த்தர் கொடுப்பார். எங்களுக்கு வேலை என்ன? ஆண்டவர் எங்களுக்கு என்ன வேலை செய்ய சொல்லியிருக்காரு? மன்னிக்க சொல்லியிருக்காரு, மன்னிக்கிறோம். அவன் பாவரிக்கை செய்வான். எந்த பேர்பட்ட பாவியா இருந்தாலும் அறிக்கை செய்யறானா
அவனை மன்னிச்சு ஆண்டவரிடத்துல சில நேரத்துல அவனை குற்றமுற்றவனாக மாற்றுவதற்காக கொண்டு போகிறோம். கர்த்தனுடைய பாவத்தை மன்னிக்கிறாரு. தண்டனைய அவர் கொடுக்கும்போது கொடுப்பார். எடுத்த உடனே தண்டனை கொடுக்க மாட்டாரு. அவர் கொடுக்கும்போது கொடுப்பார். அடிக்கும்போது அடிச்சு கொடுக்கும்போது கொடுத்து சரி பண்ணி கொண்டு போயிடுவார். சிலருக்கு என்னன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நல்லா இருக்கணும். சரி, என்னப்பா அது உலகத்துலதான் அப்படின்னு இந்த கர்த்தர் இயேசுன்னு சொல்லிட்டு வந்தோம், இங்கேயும் சில பிரச்சனைகள்லாம் வருது. பிரச்சனை வரும். நம்ம எவ்வளவு பிரச்சனை பண்றோம், அந்த பிரச்சனைக்கெல்லாம் நமக்கு தண்டனை வரணும்ல. அப்ப நம்மளை சரிப்படுத்துவதற்கு அவர் நம்மை சீர்படுத்துகிறார். அப்ப சில வேலைகளில அவர் நம்மை அடிப்பது, சில காரியங்களை அனுமதிக்கிறது, அது நம்ம தண்டனையாக இருக்கிறது. அது நம்ம சீர்படுத்துவதற்கும் சரிப்படுத்துவதற்கும் தேவனுக்கு உண்டாக செம்மைப்படுத்துவதற்குமான ஒரு காரியமாக இருக்கிறது. சில வேளையில நாம் ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்க முடியாத நடந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, எங்கேயாவது போய் ஏதாவது ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறோம். ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு எல்லாரும் வந்து கலந்துக்குவாங்க. நாம போயிட்டு ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு ரொம்ப அமைதியா அழகா இருந்துட்டு அங்க கருத்து நாமத்தை மையப்படுத்தி கருத்துக்கு சாட்சியா வாழ்ந்து காரியங்களை பேசிட்டு அமைதியா வந்துட்டா அங்கே கருத்து நாம தூசிக்கப்படாது. அங்க நம்மகிட்ட வம்புகளுக்கு 4 பேர் இருப்பான். வம்புகளுக்கு 4 பேர் இருப்பான். அவன் வார்த்தையை போடுவான். ஆனாலும் அந்த இடத்துல நம் மிகவும் கவனமாக இருந்து விதமாக கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காதபடி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே ஒரு சண்டையோ பல பிரச்சனைகள் உருவாக்கி கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்கும்படி தூசிக்கும்படி அங்கே பிசாசானவன் பல வேலைகளை செய்வான். அங்கே பொறுமையா இருந்து கர்த்தருக்காக காணப்பட வேண்டும். அங்க நான் உடனே எடுத்து பிடிச்சேன், அடிச்சேன், கவுத்தேன் அப்படின்னு சொல்லி பலவிதமான சத்தமெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அங்கே கர்த்தர் நாமத்தை தூசிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பிசாசு சில வேலையில அப்படிதான் செய்வான். ஆனா அதே நேரத்துல கர்த்தர் அனுமதி கொடுத்தால், நமக்கு இதை செய்யும் சொல்லி அனுமதி கொடுத்தா அது செய்யலாம். அனுமதி கொடாத வரைக்கும் நாம் அங்கே எதையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு விருப்பத்தை மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடி நாம் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்ய வேண்டும். ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுவதை நாம் அதிகமாக கீழ்ப்படிந்து கேட்டு ஆண்டுக்கு பிரியமாக வாழ வேண்டும். எலியாவுக்கு எலிசா தீர்க்கதரிசி 12 வருஷமா கீழ்ப்படிந்திருந்தார். முடிவு என்னாச்சு தெரியுமா? எலிசா பார்த்து கொண்டிருக்கும் எலியா பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவருடைய சால்வை கீழே விழுந்து அவருடைய அதிகாரத்தை அவர் வாங்கினார். பிற்பாடு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு காலங்கள் குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலங்கள் வரைக்கும் நாம் தேவ சன்னிதானத்தில் அடங்கி இருக்க வேண்டும். அவர் ஏற்ற வேலை உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அடங்கி இருக்க விருப்பம் இல்லை. கழுகுமலை பகுதியில நான் ஊழியத்துக்கு போயிட்டு இருந்த நாட்கள்ல அங்க ஒரு சகோதரன் கூட்டி வந்தார். அங்க இந்த ஜபத்துல வந்து கலந்துகிட்டார். அப்போ கலந்து அவர் இங்கெல்லாம் வந்தாரு, வந்து பாவரிக்கெல்லாம் செஞ்சாரு, அவருக்காக ஜபம் பண்ணா, அபிஷேகம் பெற்றாரு. அவருக்கு நிறைய காரியங்கள் அதாச்சு. அவர்கிட்ட சொன்னேன், சகோதரனே, நீங்க எனக்கு திடீர்னு ஆவியில ஒரு இதாயிடுச்சு, சகோதரனே நீங்க கர்த்தருடைய சபையில நிலைச்சிருங்க, ஊழியம் செய்வோம், ஊழியம் செய்யக்கூடாது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், நிதானமா செய்வோம், அவசரப்பட்டு இறங்கிறாதீங்க, சபையில நீங்க நாங்க சொல்லும் போது வாங்க, அப்புறம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அவசரப்பட்டு இறங்கினாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாலும் அது கர்த்தர் நாமத்துல நீங்க எது செஞ்சாலும் அது சில காரியங்கள் வாய்க்கலாம், ஆனாலும் பொறுமையா இருங்க, செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணான்னா தடால் அடியா அடுத்த ட்ரிப்பு ஜபத்துக்கு வரல, அது எங்க போனான்னு தெரியல. அப்புறம் திடீர்னு ஊழியம் எங்கேயோ பைபிள் காலேஜ் போனான்னா ஊழியக்காரன் ஆயிட்டோம், பாஸ் ஆயிட்டோம். திடீர்னு பெரிய பேய் துரத்துறது, பயங்கரமா பிரசங்கம் முறை கேள்விப்பட்டேன். பயங்கரமான ஊழியக்காரன் ஆயிட்டாரு, பெரிய இப்போ நிறைய வருமானம் அவர் தான். அடுத்துல சடன்லியா வேகமா. ஆனா இவங்க எடுத்த உடனே வேகமா போயிடுறாங்க. பிற்பாடு அவர்களுக்கு நிற்க முடியாத விதமாக பலன் இல்லாதபடினால் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படும்படியாக நடந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஊழியக்காரன் அதே ஊர்லதான் ஒரே ஊழியக்காரன் இருக்கிறான், வாலிப. அவன் என்ன பண்ணுவான்னா
வீடு வீடா போய் ஜெபம் பண்ணுவாங்க. எப்போம்னா வேலைக்கு எல்லாரும் போன பிற்பாடு வீட்டுல பெண்கள் தனியா இருப்பாங்களா, அப்பவும் போய் வீடு வீடா போய் ஜெபம் பண்ணி நிறைய பெண்கள் மத்தியில போய் அவருடைய அதாவது பேரு கட்டு நிறைய பெண்களோடு தொடர்பு இருக்குது, இப்படி ஒரு ஊழியம் செய்யறான்னு சொல்லி அங்க எல்லாரும் அப்படி தூசிக்கும்படியாக ஒரு நிலைகள். அவன் தெற்கு தரிசனம் சொல்லுவானா, பிசாச வரட்டுவானா, பல விதமா இப்படி கள்ள ஊழியர்கள் நிறைய எழும்பி விதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ பிசாசு என்ன பண்ணுகிறால் கர்த்தருடைய நாமத்தை வேணியில வழங்கும்படி அவர் ஊழியம் செய்யறேன்னு சொல்லி அற்புதம் செய்யும். பிசாசு அற்புதம் செய்யும், பிசாசு அற்புதங்கள்லாம் நடப்பிக்கும், பிரசங்கம்லாம் வல்லமையா இருக்கும். இயேசு நாமத்தினாலே பிரசங்கம் பண்ணுவாங்க, பிசாசல் வரட்டுவாங்க, எல்லா காரியங்களும் செய்வாங்க. ஏன்னா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல விதமாக வாசிக்கிறோம். அக்காலத்துல நேர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே அப்படி நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்துறோம் அல்லவா, அதை செய்தோம், அற்புதம் செய்தோம், அதிசயம் செய்தோம், அதை செய்த இதை செஞ்சு அப்படியெல்லாம் நடந்தோம் அல்லவா, ஏன் எங்களை கைவிட்டேன் என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார், அக்கிரம செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை இன்னார் என்று அறியேன். அப்போ கர்த்தர் இந்த பூமியில இவர்கள் இருக்கும் பொழுது கர்த்தரை நாம் மகிமைக்காக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி வைத்திருந்தால் இவர்கள் கர்த்தரை நாமத்தை தூசிக்கும்படியாக நடந்து கொண்டு வீணிலே வழங்கி பலவிதமான காரியங்களை கெட்டு குட்டிச்சவராக்குகிறபடினாலே கர்த்தர் அவர்களை தண்டியாமல் விடார். மோசே என்ன செஞ்சார்னா, கற்பனைகளையும் பிரமாணங்களையும் வாங்குவதற்காக கர்த்தர் 10 கட்டளைகள் கொடுத்த பிற்பாடு 40 நாள் சீனாய் மலையிலே என்னோடு வா, நான் உனக்கு நிறைய காரியங்களை பேசுவேன் என்று சொல்லி கூப்பிட்டார். கர்த்தர் கூப்பிட்டார், மோசே போனார். மோசைக்கு தெரியுமா 40 நாள் மேல போய் 40 நாள் ஆகும்னு? மோசைக்கும் தெரியாது, இங்க இருக்கிற ஜனங்களுக்கும் தெரியாது. கர்த்தர் கூப்பிட்டார், மோசே போனார், போய் ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருந்தார். பேசிட்டு 40 நாள் ஆகி போச்சு. கீழே இறங்கி வர்றதுக்குள்ளாக இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கண்ணுக்குட்டிய புல்லை திங்கும் ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி, தங்கத்தினால் ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி, அந்த கண்ணுக்குட்டி இதுதான் உங்களை எதிர்த்திருந்து கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி அந்த கண்ணுக்குட்டிக்கு விழா கொண்டாடி, இதுதான் கர்த்தருடைய தெய்வம் என்று சொல்லி விழா கொண்டாடி, விழா மாத்திரமல்ல அவர்கள் நிர்வாணமாக ஆடி குடித்து வெறித்து தங்களை கெடுத்து நாசமாக்கி கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த மோசைக்கு வந்தது கோபம், எரிச்சல் உண்டானது. கர்த்தர் சொன்னார், நீ நடத்தி கொண்டிருந்த ஜனங்கள் என்னுடைய பிரமாணங்கள் கட்டளையும் சீக்கிரமாக்கி விட்டு விலகி விட்டார்கள், சீக்கிரமா இறங்கி போ. கர்த்தருடைய கற்பனை பலகைகளை சுமந்து கொண்டிருந்த மோசே இப்பொழுது இந்த மனிதர்கள் செய்கிற அக்கிரமத்தை பார்த்த பொழுது அவர் கையில கர்த்தருடைய கற்பனை இருப்பதையே அறியாமல் தூக்கி எறிந்து உடைத்து போட்டார். உடைத்து போட்டது மாத்திரமல்ல, அங்கே அநேக மாண்டு போவதற்கு ஏதுவான நிலைகள் உருவானது. அங்கே அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தூசிக்க முடியாது நடந்து கொண்டார்கள், ஆடினார்கள், பாடினார்கள், விதமாக களியாட்டம் போட்டார்கள், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டிருந்தார்கள். தூசிக்க முடியாது நடந்து கொண்டிருந்தபடினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்யற அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குதிக்கிறது, பல விதமான காரியங்களை செய்கிறது, தூசிக்க முடியாத நிலைகளை உருவாக்குறதே பார்க்கிறோம். யூடியூப்ல எல்லாம் சில பார்த்திருக்கிறோம் இல்லையா, டான்ஸ் ஆடுறது, ஆம்பளையும் பொம்பளையும் கையை பிடிச்சுக்கிட்டு ஒரே ஆட்டம், ஒரே பாட்டம். அப்புறம் என்ன ஆச்சு, போலீஸ் ஸ்டேஷன் ஜெயில போய் உள்ள வந்துட்டு கழி திட்டு வர வேண்டியதுதான். கர்த்தருடைய நாமத்தை தூசிக்க முடியாத நிலைகள் உருவானால் தண்டியாமல் விட மாட்டார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தில் மேம்பட்டதாக. அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, அவர் வீணில வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால நாம் கர்த்தருக்கு பிரியமாகவும் பிரியமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நாம மகிமை கண்டு எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்காக முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். காணிக்கை கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லா காணிக்கைகளும் கர்த்தருக்கு உற்சாகமா, தசமபாகம் காணிக்கை, உற்சாக காணிக்கை, எந்த காணிக்கையானாலும் அது முறைப்படி ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியது செலுத்த வேண்டும். இதுல புதிய ஏற்பாட்டுல காணிக்கைலாம் கேட்கல, அதனால கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கள்ள உபதேசர்கள் அன்னைக்கு போதிக்கிறதை பார்க்க, அப்படிப்பட்ட காரியங்கள் இடம் கூடாது இருக்க வேண்டும்.
வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தரை எந்த விதத்திலே கனம் பண்ண வேண்டும், அந்த விதத்திலே கனம் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், தங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்த உபதேசத்தை நாம் சரியாக கை கொள்ள வேண்டும், உபதேசத்தை விட்டு விலகக்கூடாது. உபதேசத்தை மாற்றி அமைத்து இப்படியெல்லாம் நடந்து கொள்ளலாம், இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஜனங்களை மாறுபாடாய் போதிக்கிறதும் கர்த்தர் நாமத்தை வீணில வழங்குகிறதாக இருக்கிறது. விதமாக கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும். உதாரணமாக நாம் ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டுறோம், இல்லை என்றால் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா அங்கே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்கு கணம் செலுத்தி அதை செய்ய வேண்டும். அங்கே பிசாசுக்கு இடம் கொடுப்போமானால் அங்கே நமக்கு வேலைகள் தடைபடும், பிசாசு உள்ளே வந்து புகுந்து விடும், அது நிமித்தம் பெரிய நஷ்டங்களும் கஷ்டங்களும் பல பிரச்சனைகளும் உருவாகும். இங்கேயும் நாம் இதமா என்ன செய்யறோம், கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்கினபடினாலே கர்த்தர் தண்டிக்கிறவராக இருக்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவசனி இடத்துல கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காதபடி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றொரு இடத்துல நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம், அங்கே நாம் கர்த்தருடைய நாமத்தை குறித்து பேசிக்கொண்டு இருப்போம்னால் கர்த்தருடைய நாமத்தை குறித்து பேச வேண்டும், மேன்மையாக சொல்ல வேண்டும். அதற்கு நாம் சாட்சியாக வாழ வேண்டும். எல்லா இடங்களிலேயும் தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மை விரும்புகிற நோக்கம் என்னென்றால் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனாலதான் வேதம் சொல்லுறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு உலகத்துல எல்லாம் கர்த்தர் தருவார். ஆனா முதலிடம் தேவனுக்கு முதலிடம், தேவனுடைய நீதிக்கு முதலிடம், தேவனுடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை தூசிக்க முடியாத நிலைகள் நம்மிடத்துல ஒருபோதும் காணப்படக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்வதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. கர்த்தரை விட ஆண்டவர் சொல்லுறார், என்னை விட உன் தகப்பனையும் தாயும் மகளையும் விதமாக உறவினர் சொந்த பந்தங்களை அதிகமா நேசிப்பாயானால் நீ எனக்கு சீசனா இருக்க மாட்டா என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் கர்த்தரை விட மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கூடாதபடி கர்த்தருக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிலும் கர்த்தரை முக்கியப்படுத்த வேண்டும். அதுவே கர்த்தருக்கு விருப்பமானதாக இருக்கிறது. அதை விட்டு நாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி கர்த்தரை ஓரமா வைப்போமானால், கர்த்தரை அசட்டை பண்ணுவோமானால், அவர் சொல்லுகிறார், என்னை அசட்டை பண்ணுகிற நானும் அசட்டை பண்ணுவேன், கனிமனம் அடைவார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள், இதுல கொஞ்சம் சொல்லப்பட்டது கொஞ்சம் நிறைய இருக்கிறது. அநேக காரியங்களை நாம் கர்த்தருடைய நாமத்தை தூசிக்க முடியாத, வீணிலே வழங்க முடியாத நடந்து கொண்டு இருக்கிறோம். அவை எல்லாம் மாற்றிவிட்டு நாம் கர்த்தருடைய நாம் மகிமைக்கென்று காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிள்ளையாம் சொன்னா, நான் பரிசுத்தவான் மரிப்பது போல மரிப்பேன் என்று சொன்னான். ஆனால் அவன் பரிசுத்தவான் மரித்தது போல மரித்தான், அவன் பாவி மரிப்பது போல பட்டயத்தினால் வெட்டுண்டு அகாலமாக கொலை செய்யப்பட்டான். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமானவர்களாக காணப்பட வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு பரிசுத்தவானாக அந்த மனிதன் மரித்திருப்பாரானால் அவருடைய மரணம் நன்றாக இருந்திருக்கும். பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்குது. ஆனால் பிள்ளையாமுடைய மரணம் எப்படி இருந்தது? இஸ்ரவேல் ஜனங்களே பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். இக்காரணம் அவன் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டிருந்தான். பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு கூலிக்கு மாரடித்தான். பேதுரு சொல்லுகிறார், பொல்லாங்கன் அவனுடைய பொருளாசைக்காரன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? கூலிக்காக குறி சொல்லுகிறவன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம், ஆண்டவராய் இயேசு சொல்லும் பொழுது பிள்ளையாம போல கள்ள தீர்க்கதரிசி சொல்ல. பிள்ளையாம யாரு என்ன சொல்றாரு? இயேசு சொல்றாரு, பிள்ளையாம கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்றாரு. ஆனா அவன் சொல்லும் போது என்ன சொன்னா? பரிசுத்தவான் மரிப்பது போல, நீதிமான் மரிப்பது போல மரிப்பேன்னு சொன்னான். அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதா இருந்தது? அவன் பொல்லாங்கான காரியங்களை போதிக்கிறவனாக இருந்தான். அவன் கள்ளத்திற்கு தரிசித்தான், கூலிக்காக வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் இந்த உலகத்துடைய, அதாவது கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டிருந்தாலும் அவன் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தபடினால், வீணில வழங்கி கொண்டிருந்தபடினாலே கர்த்தர் அவனை சங்கரித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளையாம் ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான்.
ஆனால் பொருள் ஆசைக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை மீறி போட்ட பொழுது கர்த்தர் அவனை தண்டித்தார். கர்த்தர் சொன்னார், முதல்ல சொன்னார், நீ அவரோடு போக வேண்டாம் என்று சொன்னார். வேண்டான்னு சொன்னா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அதிலே நின்றுக்கிறோம். திரும்ப மறுபடியும் ஆண்டவர் ப்ளீஸ் ப்ளீஸ் போலாம் ஆண்டவரே, நான் போயிட்டு வரேன் ஆண்டவரே, இந்த ஒரு முறை மட்டும் இருக்குங்க தயவா, இந்த ஒரு முறை தப்பு செஞ்சிட்டேன், ப்ளீஸ் ஆண்டவரே, தப்பு செஞ்சுட்டேன், மன்னிப்பு கேட்டாச்சு, இதை விட்டுருதேன், இனிமேல் செய்யவே மாட்டேன் அப்படிங்கிறது நல்லது. ப்ளீஸ் ஆண்டவரே, இந்த ஒரு முறை ஒரு நாள் கண்டிப்பா அங்கே கர்த்தர் நாமம் தூசிக்கப்படுகிறது, கர்த்தர் நாமம் வீணிலே வழங்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்குறவனுக்கு எந்த தயவும் கிடைக்கிறது இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிற அப்படின்னாலே எப்பொழுதும் நான் கர்த்தர் தூசணமா நடந்து கொள்ளாதபடி, கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காதபடி நாம் மிகவும் எச்சரிக்கையா பயபக்தியோடு நடந்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுள்ளோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளையும் ஆசிரியப்பாராக. மறுபடியும் கர்த்தரை சோதரிப்பும் கேட்ட வார்த்தை மனதில் ஒருவர் ஜெபிக்கலாம். யாரும் மலங்கால் பிடிக்காது. சோதரம் ஆண்டவரே, சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.